ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவும் இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கிற மாதிரி இல்லை, என்னோட ஊருக்கே திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பத்மாவும் நம்ம மாயாவை மறுபடியும் மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. நீ என்னை விட்டு போகாத, இப்போ தான் உன்னோட அருமை எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை தடுத்து நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சா பார்வதி ஒரு பக்கம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க போல், எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி பசுபதி சேர்ந்தா மாதிரி மகாலிங்கத்தை வெளியில எடுத்துட்டாங்க. புவனேஸ்வரியும் நம்ம மகாலிங்கத்தை வச்சு ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ரகுராம மாயக்கிட்ட இப்போதைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போகாண்டா, இனிமே நீயும் சீனுவும் சேர்ந்து வாழணும்னு சொன்னாலும் நம்ம மாயா அதை கேட்குற மாதிரியே இல்லை. பெரியப்பா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிற நிலைமையில் நான் இப்போ இல்லை. அன்னைக்கு நான் சாரு கூட சீனுவை மேரேஜ் பண்ணி வைக்காதுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னேன், ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கல. எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு மனசு வந்துச்சு? எனக்கு என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் சாருவோட பேச்சு கேட்டு இப்படி பண்ண பார்த்தீங்கல்ல, அதுக்கப்புறமா இந்த வீட்டில் எனக்கு மேலே யார் அன்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா ரகுராம் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ரகுராம சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. நம்ம மாயாவை அதை கேட்குற மாதிரியே இல்லை. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் சரியே வராது. அத்தைக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது. இனிமே சீனுவை விட்டு நான் பிரியறது தான் எனக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயா சொல்லும்போது சீனுவும் அந்த இடத்துல நம்ம மாயா கிட்ட, மாயா இந்த மாதிரி சொல்லாத, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் நம்ம சீனு கிட்ட, இல்லை சீனு, நீ கூட அன்னைக்கு சாருவை மேரேஜ் பண்ணுறதுக்கு மனமேடை வரைக்கும் போயிட்ட. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்காக நான் விரும்பவே இல்லை. நான் ஊருக்கே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிளம்புறாங்க. அப்படி நம்ம சிவராமன் மணி எல்லாரும் சேர்ந்த மாதிரி மாயாவை தடுத்து நிறுத்துறாங்க. என்னதான் பண்ணாலும் மாயா அவங்களோட முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. பத்மா கிட்ட வந்து மாயாவோ, என்னால் உங்களுக்கு இனி எந்த தொந்தரவும் இருக்காது அத்தை, நான் என்ன செய்தேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது, எதுக்காக என் மேலே இவ்வளோ வெறுப்பாக இருந்தீங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்மா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே சீனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கலாம், அதுக்கு நான் ஒரு தடங்களாக இருக்கவே மாட்டேன், இந்த வீட்லேயும் இனி நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு நம்ம மாயா பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பத்மாவை நம்ம மாயா கிட்ட வந்து, இல்லை மாயா, நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத, எனக்கு ஏற்ற மருமகா நீ தான், இனிமே சீனுவும் நீயும் தான் சேர்ந்து வாழணும், என்னோட பையன் வாழ்க்கை ஒன்னால தான் நல்லா இருக்க போகுது, அதனால கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியிலே போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா தடுத்து நிறுத்துறாங்க. மாயாவும் அந்த இடத்துல, இல்லத்த, இனிமே இந்த வீட்டில் இருக்கிறது சரியே இல்லை, நான் சீனுவை விட்டு பிரியதான் எனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்காக நானும் நிறைய நல்லது செய்து பார்த்தேன், ஆனாலும் அதை பற்றி யோசிக்காமல் எல்லாருமே சேர்ந்து என்னோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்தீங்க, அதனால் இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு நம்ம மாயா சொல்லிடுறாங்க. தனாவும் நம்ம ஜானகியும் சேர்ந்த மாதிரி மாயா கிட்ட, மாயா இதை பற்றியெல்லாம் யோசிச்சு நீ குழம்பி போகாத, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீ மட்டும் இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறியா? கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகாத மாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா ஜானகி எல்லாரும் சேர்ந்த மாதிரி மாயாவை தடுத்து நிறுத்துறாங்க. மாயா கேட்குற மாதிரி இல்லை, சீனு கிட்ட வந்து, சீனு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீயே தேடிக்க அப்படி சொல்லிட்டு நம்ம சீனு கிட்ட சொல்லும்போது சீனுவும் மாயாவை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. மாயா இந்த மாதிரிலாம் சொல்லாத, நான் பண்ணது ரொம்பவே தப்பு தான், நான் அதை புரிஞ்சுக்கிறேன், இனிமே அந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவோ மாயக்கிட்ட சொல்கிறாங்க. மாயாவும் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம பாட்டி ஜானகி தனா எல்லாரும் தடுத்து நிறுத்தும் போது பத்மாவும் மாயக்கிட்ட வந்து, மாயா இந்த மாதிரிலாம் செய்யாத, சீனுவுக்கு அப்புறமா வாழ்க்கையே இல்லை, சீனோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாரு மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரகுராமும் மாயா கிட்ட வந்து, இப்படி செய்யாத பெரியப்பா சொல்கிறத நீ கேட்பல்ல, நான் கொடுக்கக்கூடிய வாக்குக்கு நீ மரியாதை கொடுப்பேன்னா பேசாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லிடுறாங்க. மாயாவுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதே சமயத்தில் திருவிழா எல்லாமே வரப்போகுது, எந்த முடிவுனாலுமே திருவிழாவுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம், நம்ம குடும்பமாக திருவிழாவில் நிற்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ரகுராம் எல்லாரும் சொல்லும்போது மாயாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே சமயத்தில் பத்மாவுக்கு இப்போ சந்தோஷம் ஆகுது. நம்ம மாயா கிட்ட வந்து, எதை நினச்சி நீ வருத்தப்படாத,
கண்டிப்பா நீ சீனுவை ஏத்துக்கணும், நீ இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு நம்ம பத்மாவோ மாயாவை மருமகளா ஏத்துட்டாங்க. சீனுவோ நம்ம மாயா கிட்ட வந்து, என்ன மாயா இப்படி ஒரு முடிவு எடுக்க பார்த்துட்டு என்னோட நிலைமைய கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? நான் என்ன பாவம் பண்ணேன் அன்னைக்கு ரகுராம் மாமா அப்படி சொன்ன உடனே எனக்கு அதை தாண்டி என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க வாக்க மீறவும் முடியல. நீயே பார்த்துட்டு தானே இருந்த என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படி சொல்லும்போது மாயாவும், எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம ஆயிட்டு சீனு, இந்த மாதிரிலாம் நீ செய்த பிறகு எனக்கு எப்படி உன் மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனு அந்த இடத்துல கேட்கும்போது, சீனுவும் மாயா கிட்ட, நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத மாயா, கண்டிப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன் இனி நடக்கவே செய்யாது அப்படின்னு நம்ம மாயாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்த மாதிரி அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. பசுபதிட்ட புவனேஸ்வரியும், என்ன நடக்குது இங்க, எப்படியாவது இந்த திருவிழாவில் ரகுராம அவமானப்படுத்தணும், அதுக்கு என்னென்ன பண்றது, எப்படி இருந்தாலும் இனிமேல் ஜெயிலேருந்து அவன் வரப்போறதுல இந்த மரியாதையும் அவனுக்கு கிடைக்காதுன்னு பார்த்தா அவன் ஜெயிலேருந்து வந்த உடனே எல்லா மரியாதையும் அந்த ஊர் மக்கள் சேர்ந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது இப்போ வர திருவிழா சிறப்பாக நடக்கும் போல, இப்போ என்ன பண்றது, எப்படியாவது ஊர் மக்களுக்கு முன்னாடி இந்த ஜானியோட காலில் என்ன விழ வச்சாலும் அதே மாதிரி ஜானியும் நான் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பசுபதி கிட்ட ஒரு பிளானை சொல்றாங்க. சரி, ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த மகாலிங்கத்தை எப்படியாவது வெளியில எடுத்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய எல்லா செயலையும் செய்து எல்லா பழியும் அந்த மகாலிங்கத்திட்ட போட்டுடலாம், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி லிங்கத்தை பார்க்கறதுக்கு போறாங்க. ஜெயிலில் இந்த மகாலிங்கமும் புவனேஸ்வரி கிட்ட வந்து, என்னம்மா எதுக்கு இப்போ தேவையில்லாம என்ன பார்க்க வரீங்க அப்படின்னு கேட்கும்போது புவனேஸ்வரி அந்த இடத்துல, லிங்கம் உன்னை நான் வெளியில எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னு சொன்ன உடனே லிங்கமும், என்ன எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஆயுள் தண்டனை கைதியான நான் எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது புவனேஸ்வரியும், சட்டத்துக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வர முடியாது, ஆனா உன்னை நாங்க வெளியில எடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா எடுத்துடலாம், நான் நினைச்சா உன்னை வெளியில எடுக்கலான்னு சொன்ன உடனே மகாலிங்கமும், இப்போ உடனே என்னை வெளியில எடுங்க, நான் அப்படியே ரகுராமோட வீட்டுக்கு போய் ரகுராம போட்டு தள்ளிட்டு திருப்பி வேணா ஜெயிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே புவனேஸ்வரியும், இதே மாதிரிப்பட்ட ஆத்திரம் தான் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு நடக்கணும், நான் உன்னை வெளியில எடுக்கலாம், ஆனால் எப்போவுமே என்னோட கஸ்டடிக்கு கீழே தான் நீ இருக்கணும், ரகுராம பழி வாங்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துடலாம், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் இஷ்டமாட்டி எல்லா வேலைகளும் செய்வோம், ஆனால் பழி மட்டும் உனக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் லிங்கம், அதுக்கெல்லாம் சம்மதமானு கேட்டோன்னே மகாலிங்கமா அந்த இடத்துல, நீங்க சொன்னா நான் கண்டிப்பா செய்வேன், ரகுராமோட குடும்பம் பழி வாங்குறீங்கன்னா கண்டிப்பா இதை நான் செய்வேன், உடனே நீங்க என்ன வெளியில எடுக்கக்கூடிய வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. புவனேஸ்வரி லிங்கத்திட்ட, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நீ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போன மாதிரி ஒரு பிளானை போட்டு வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ரகுராமுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. வந்து ஒருத்தங்க சொல்றாங்க, லிங்கம் இப்ப ஜெயில இல்ல, அந்த ஜெயில இருந்து தப்பிச்சுட்டானா, அதனால இந்த குடும்பத்துல உள்ளவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவன் நேரா எப்படியும் ரகுராமையாவை பார்க்கறதுக்கு சரியான வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லிடுறாங்க. பாட்டிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன சொல்றாங்க, இந்த லிங்கம் எப்படி ஜெயிலேருந்து தப்பிச்சா, திருவிழா வரப்போது ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வர மாதிரி என்னதாவது செய்வான், இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பாட்டியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்வதியும் லிங்கம் வெளியில் வந்துட்டா எப்படியே ரகுராமுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம்.